செவ்வந்தி 11 வயது பருவமங்கை. பக்கத்து டவுனில் உள்ள அரசு பள்ளியில் இந்த வருடம் 6ஆம் வகுப்பில் சேர்ந்திருந்தாள். அதே பள்ளியில் தான் 5 வரை படித்தாள். அவள் தகப்பன் செங்கோடன் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் தான் அவளை படிக்க வைத்தான். கால்நடையாகவே 3 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள டவுன் பனையூர் வரை அவளை கொண்டு விட்டு கூட்டி வருவான். அவளும் நன்றாக படிப்பாள். 5ஆம் வகுப்பு எழுதிய 8 பேரில் அந்த ஊரிலேயே அவள் மட்டும் தான் வெற்றி பெற்றாள். மீதி 13 பேரும் பக்கத்து ஊர் பிள்ளைகள். அதில் 2 பேர் என மொத்தம் 3 பேர் மாத்திரமே அந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றனர். செங்கோடன் தன் மகளை அத்தோடு படிப்பை நிறுத்துமாறு பணித்தார். அவளோ இன்னும் படிக்க வேண்டும் என்று முறையிட்டாள். அந்த ஊர் பண்ணையார் சுயம்பு லிங்கம் வரை விஷயம் சென்றது. அவர் கூறியதற்கிணங்க அவளை மேலே படிக்க வைத்தார். 2 வருடங்களுக்கு முன்பு செங்கோடன் மனைவி பூவாயி மற்றும் மகள் செவ்வந்தியுடன் பொட்டல்காட்டுக்கு வந்தார். அவர் முன்பு வாழ்ந்த ஊரில் பரவிய கொள்ளை நோயில் தனது 3 குழந்தைகளையும் பலி கொடுத்துவிட்டு உயிர் தப்பி இந்த ஊருக்கு வந்தார். இங்கு பண்ணையாரை சந்தித்து விஷயத்தை கூறினார். பண்ணையார் சுயம்பு லிங்கமும் தனது வீட்டின் கணக்கு வழக்கு பார்த்து கொள்ள அவரை கூடவே வைத்துக்கொண்டார். பண்ணை பூவாயியை பார்த்த மாத்திரத்தில் வேலை கொடுத்தார். ஆனால் செங்கோடனுக்கு அவர் எண்ணம் புரியவில்லை. காலையில் செங்கோடன் செவ்வந்தியை அழைத்து கொண்டு பனையூருக்கு சென்று விடுவான். செவ்வந்தி பள்ளிக்கும் செங்கோடன் பண்ணையாரின் தியேட்டருக்கும் சென்று விடுவார்கள். அங்கே அவருடைய கடைகள், லாட்ஜ், தியேட்டர் என எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து அனைத்தும் சரியாக உள்ளதை உறுதி செய்வதும் பணம் பெற்றுக்கொள்வதும் வெளியூர்களில் உள்ள அவரது தொழில்கள் மூலம் வரும் பணத்தை சரி பார்ப்பதும் அவன் வேலை. சாயங்காலம் பண்ணையார் தனது பியட் பத்மினியில் வந்து இறங்குவார். அதற்குள் பூவாயியும் பண்ணையும் அவரின் வீட்டு தெற்கு கட்டில் முதல் முடித்திருப்பர். அது தெரியாமல் கமல நாட்டுக்கோழி ஆடுகளை படித்து சமைத்து போட்டு கணவன் உண்பதை ரசித்து கொண்டிருப்பார். கமலத்திற்கு வயது 40. நல்வர் சிவந்த மெலிந்த தேகம். அவரது திருமணத்தின்போது அவருக்கு வயது 12. பண்ணையாருக்கு 30. நல்ல இளங்காலை பருவத்திலிருந்த அல்வரை பார்த்ததும் பிடித்து போகவே கமலத்தின் அப்பா அவரை முடித்து விட்டார். கமலமும் ஜமீன் பரம்பரைதான். ஆனால் அவரை விடவும் வசதி அதிகம் உள்ளவர். இவ்வளவு சொத்துக்களும் பணமும் இருந்தும் அவர்களுக்கு வாரிகதான் இல்லை. பூவாயி அவரிடம் பேச்சு கொடுத்தே அவருடைய சொத்து விவரங்களை சேகரித்து விட்டாள். பணமும் பகட்டான வாழ்வும் அவளை மதிமயங்க செய்திருந்தன. நிறைய பட்டு ஆடையாபரணங்களை சேர்ந்தாள். கமலமும் கள்ளம் கபடமில்லாமல் அவளுக்கு அள்ளி கொடுத்தார். செவ்வந்தியை தன் மகள் போல் பார்த்து கொண்டார். செவ்வந்திக்கும் கமலத்தை காணும்போதெல்லாம் பொறாமையாக இருக்கும். தனக்கும் இப்படி ஒரு வாழ்வு கிடைக்காதா என மனம் ஏங்கும். பள்ளியிலிருந்து வரும்போது பண்ணையின் அருகில் முன் சீட்டில் அமர்ந்து வரும்போது அவள் மனம் பட்டம் வானில் பறப்பது போல் பறக்கும். அவர் பயன்படுத்தும் மேலைநாட்டு வாசனை திரவியம் அவனை கிரங்கடிக்கும். மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது கர்வத்தோடு அவர் அருகில் சேர்ந்து அமருவாள். இன்னும் சற்று நேரம் கூட அவரோடு பயணம் செய்யமாட்டோமா என மனம் கேட்கும். இப்போது அவருக்கு வயது 63. ஆனால் பார்க்க ஒரு 50 வயது மதிக்கலாம். நல்லா உயரம், கருத்த திடகாத்திரமான சரீரம், 10 பேரை ஒரே நேரத்தில் அடித்து வீழ்த்தும் வலிமையும் புத்திக்கூர்மையும் தான் அவரை இன்னும் பழைய கெம்பிரத்தோடு நிற்க வைத்திருக்கிறது. இன்றைக்கு பார்த்து கார் வரவில்லை. போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்ததில் பண்ணையின் மனைவி ஆஸ்பத்திரியில் இருப்பதாக ஏட்டுக்கண்ணாயிரம் கூறினார். போலீஸ் ஸ்டேஷனும் பண்ணையின் கட்டிடமே. செவ்வந்தி ஒரு வழியாக 3 கிலோமீட்டர் நடந்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அங்கே அவளது அப்பா இல்லை. பூவாயி மட்டுமே இருந்தாள். அப்பா எங்கே என்று விசாரித்தாள். அதற்கு பூவாயி தன் எஜமானியம்மா கமலம் திடீரென்று ஜுரம் வந்து இறந்து விட்டதால் அங்கே சென்று விட்டதாக கூறினாள். வேகமாக கருப்பட்டி காப்பியை குடித்து விட்டு படி. நான் எஜமானியம்மாவின் இறுதி சடங்குகள் முடிந்த பின்புதான் வருவேன். அடுப்பில் கஞ்சி இருக்கிறது, பசித்தால் எடுத்து குடி என்று கடகடவென கூறிக்கொண்டே பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக பண்ணை வீட்டை நோக்கி நடந்தாள் பூவாயி. பூவாயி கருத்த நல்ல தேக கட்டு. யார் பார்த்தாலும் நின்ற ஒரு நிமிடம் பார்வையிலேயே மென்று சுவைத்து விட்டு பார்வையை விலக்கும் அளவிற்கு மிக நேர்த்தியான அளவுகளில் அங்கங்கள் இழைக்கப்பட்டிருந்தன. 4 குழந்தைகளை பெற்ற உடல் என்று கூறினால் யாரும் நம்ப மாட்டார்கள்.
அவ்வளவு இளமையும் செழிப்பும். பண்ணை பார்த்ததும் விழுந்ததில் குற்றமேதும் இல்லை. தன் தாய் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த செவ்வந்தி ஒரே சிந்தனையாக இருந்தாள். தூக்கமாக வந்தது. அப்படியே புத்தகத்தில் முகத்தை அழுத்திக் கொண்டே தூங்கி போன இரவு மணி 9 இருக்கும். செங்கோடன் வந்து, என்னை செவ்வந்தி தூங்கிட்டியா என்றவாறு அருகில் வந்தான். ஆமா அப்பா. அம்மா எங்கே என்றாள். பண்ணையார் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் அம்மா அங்கே இருக்காங்க என்றவாறு முகம் கழுவிக்கொண்டே கஞ்சியை எடுத்து 2 பத்திரங்களில் ஊற்றினார். நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன்பா என்றவாறு வெளியில் இறங்கினாள். இந்த கஞ்சியை குடிச்சுட்டு போம்மா என்றவரின் சத்தத்தை சட்டை பண்ணாமல் மிக வேகமாக சென்றாள். தான் காலையில் பார்த்த சம்பவத்தை அசை போட்டுக்கொண்டே நடந்தாள். 2 தெரு தள்ளித்தான் பண்ணையாரின் வீடு இருந்தது. வளர்ப்பிறையானதால் சிறிது வெளிச்சமாய் இருந்தது. அவரது அரண்மனை போன்ற வீட்டின் கேட்டை அடைந்தாள். பூவாயி காப்பி கப்புகளை எடுத்து கொண்டிருப்பது தெரிந்தது. பண்ணையார் கவலை தோய்ந்த முகத்துடன் காணப்பட்டார். அவளை பார்த்ததும், பார்த்தாயா செவ்வந்தி, அம்மா இருக்கும்போது எப்போதும் கூடவே இருப்பியே, இப்போது நம்மை எல்லாம் விட்டுட்டு போயிட்டா, இனி நான் என்னை செய்வேன் என்று அவளை கட்டிக்கொண்டு அழுதார். அவரது அந்த அழுத்தம் அவளை ஏதோ செய்தது. மனம் வேண்டாம் என்றாலும் உடல் வேண்டும் என்றது. ஐயா, நான் போயிட்டு நாளைக்கு வரேங்கய்யா என்று கூறிக்கொண்டே பூவாயி அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். செவ்வந்தி திரும்பி அவரை பார்த்து கொண்டே அம்மாவுடன் நடந்தாள். அன்றிரவு மூவருக்கும் தூக்கம் வரவில்லை. கமலத்தை பட்டியே பேசிக்கொண்டிருந்தனர். திடீரென்று, அப்பா, இன்னைக்கு காலைல கமலம் அம்மாவுக்கு ஐயா ஏதோ இங்கிலீஷ் மருந்து கொடுத்தார்ப்பா. அம்மா வேண்டாம்னு சொல்லியும் கேட்கவில்லை. அவங்க வாய் திறந்து ஊஆத்தி கொடுத்தார். அதுக்கப்புறம் ஐயா அம்மாவோட அறை ஜன்னல் கதவெல்லாம் பூட்டிட்டார். அம்மா தட்டிட்டே இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கப்பா என செவ்வந்தி கூறினாள். அதை கேட்டு துணுக்குற்ற பூவாயி, அப்படியா, நான் பார்க்கும்போது 2 பேரும் நல்லாத்தான் பேசிக்கிட்டிருந்தாங்க என்றாள். பேசிக்கொண்டிருக்கும்போதே செல்வந்தி தூங்கி போனாஸ். காலையில் செங்கோடனுக்கு ஒரே காய்ச்சலாக இருந்தது. சிறிது நேரத்தில் அவனும் இறந்து போனான். செவ்வந்தி கவலையில் இடிந்து போய் அமர்ந்திருந்தாள். பூவாயை தலையை விரித்து போட்டுக்கொண்டு ஒப்பாரி வைத்தாள். எல்லாம் முடிந்து விட்டது. ஏட்டு கண்ணாயிரமும் டவுன் மருத்துவர் குமரனும் இது இயற்கை மரணம் என்று சாட்சி பகர்ந்தனர். தன் புத்தக பை அருகில் அமர்ந்திருந்த செவ்வந்திக்கு ஏதோ வித்தியாசமாக கைகளில் தட்டுப்பட்டது. புத்தகப்பையை தூளாவி அதை வெளியில் எடுத்தாள். அதை விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தவன் அதிர்ந்தான். அமர்ந்திருந்தாள். பூவாயை தலையை விரித்து போட்டுக்கொண்டு ஒப்பாரி வைத்தாள். எல்லாம் முடிந்து விட்டது. ஏட்டு கண்ணாயிரமும் டவுன் மருத்துவர் குமரனும் இது இயற்கை மரணம் என்று சாட்சி பகர்ந்தனர். தன் புத்தக பை அருகில் அமர்ந்திருந்த செவ்வந்திக்கு ஏதோ வித்தியாசமாக கைகளில் தட்டுப்பட்டது. புத்தகப்பையை தூளாவி அதை வெளியில் எடுத்தாள். அதை விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தவன் அதிர்ந்தான்.